ஒவ்வொரு பள்ளியிலும் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் இருபாலர் பள்ளிகள், பெண்கள் பள்ளிகள், ஆண்கள் பள்ளிகள் ஆகியவற்றில் தேர்ச்சி விகிதம் ஆகிய விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழகத்திலேயே கோயம்புத்தூர் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. அந்த பள்ளிக்கூட மாணவர்கள் 96.02% அளவுக்கு கோயம்புத்தூர் மாவட்ட மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டம் 95.02% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். திருப்பூரில் 95.23% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்து 3வது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் ஆகிய 3 மாவட்டங்களும் முதல் 3 இடங்களை பிடித்திருக்கிறது. 4வது இடத்தை அரியலூர் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம் பிடித்திருக்கிறது. 5வது இடத்தை அரியலூர் மாவட்டம். ஒட்டுமொத்த தேர்ச்சி விகிதத்தில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். 3 இடத்தில் கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய 3 மாவட்டங்களும் முதல் 3 இடங்களில் அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கோயம்புத்தூரில் 96.02, ஈரோட்டில் 95.02, திருப்பூரில் 95.23% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. இதில் மாணவர்களை விட மாணவிகள் 7% அளவுக்கு அதிக அளவில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். 7.43% அதிகமாக மாணவிகள் இந்த +1 பொதுத் தேர்வில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மாணவர்கள் 87.26%, மாணவிகள் 94.69% தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கடைசியாக தேர்வு பெற்ற 5 மாவட்டங்களை பார்க்கலாம். இதில் மிகவும் குறைவாக வேலூர் மாவட்டத்தில் 74.46% மாணவ மாணவிகளே வேலூர் மாவட்டத்தில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக கடைசியில் 2வது இடத்தை மயிலாடுதுறை மாவட்டம் பெற்றிருக்கிறது. அங்கு 74.96% மாணவிகளே அங்கு தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சென்னைக்கு அருகில் உள்ள திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 75.51% மாணவர்களே தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள்.